அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இப்போ இவங்க கூட ஒரு மனைவி வாழ்கிறாங்க, ஒரு 10 வருஷம் வாழ்கிறாங்க. திடீர்னு இன்னொருத்தர் மேலே ஈர்ப்பு வந்துருச்சு. நான் காட்டுற அன்பை விட அவங்க காட்டுற அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பகுத்தறிவு அடிக்கிறதுனால பெரியார் ரிஸ்ட்டுங்கிறதுனால நோ ப்ராப்ளம், என்னை விட அவனை ரொம்ப உனக்கு என்னை விட அவன் காட்டுற அன்பு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய விருப்பம். அதாவது ஒரு பெண்ணுடைய உரிமையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக போயிடுவேன். இந்த கிராமத்து குண்டு சட்டி மாதிரி மறுத்துட்டு சத்துறோம், தூக்கு போட்டு சத்துறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பெரியார் அப்படி சொல்லி தரலாம். அவங்க உரிமை. இப்போ ஒரு கணவன் நினச்சா ஒரு பொண்ணை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட பழகுறான், அது வந்து தப்பு இல்லை, அப்பாட்டி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதே ஒரு பெண் அப்படி நினச்சா தப்பு. அப்போ ஆணுக்கு ஒரு உரிமை, பெண்ணுக்கு ஒரு உரிமையா? 2 பேர்த்துக்கும் உரிமை சரிசமமாக இருக்கணும். இதுதான் பெரியார் லிஸ்ட்டு. பெரியார் வந்து சும்மா வீதியில் அதை தூக்கி போடுற குப்பையில் நெருப்பு. அவருடைய கொள்கை நெருப்பு. பொட்டணம் கட்ட முடியாது. பெரியாரை வந்து நெருப்பு பொட்டணம் கட்டுவியா, இந்த மடியில் வச்சுக்குவியா, சுட்டுடும். அந்த மாதிரி அவரோட கொள்கையும் எது செஞ்சான்னு யோசிச்சு தான் செய்வார். அப்போ அந்த கொள்கையில் உள்ள நான் என் முதல் மனைவி பிரிஞ்சு நான் மறுமணம் பண்ணிட்டேன். உங்களுக்குன்னா அது பெருசாக தெரியலாம். அப்பாட்டி 10 வச்சுட்டா பெருசாக தெரியாது, 2வது கல்யாணம் பண்ணிட்டா பெருசு. ஆணுக்கே எப்படின்னா பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் அந்த காலத்திலே வாழ்கிறான். ஒரு சாதி தான் ஜாதி தான் பெரிய ஜாதிங்கிறான், தான் சாதி பெருமை பேசுகிறான். தான் ஜாதியில் உள்ள ஒரு பெண்ணு ஒரு கணவனை இழந்துட்டா மறுமணம் பண்ணி வைக்கணுங்கிற யாருக்கும் மனசு வர்றதில்லை. சாதி பெருமை மட்டும் தான் பேசுறது. அந்த பொண்ணுக்கும் உணர்ச்சி இருக்கும், சரீரத்தில் வேகிறது, அந்த உணர்ச்சி அடங்குறது. அதாவது ஒரு புழுவை வெயிலில் போட்டால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி அந்த பெண் கணவன் இல்லாத அந்த உணர்ச்சி அடக்கிறது, துடிக்கிற மாதிரி இயற்கையாக வாழணும். அவள் தான் மனிதநேயம் உள்ளவன். மதம் சொல்லுது, சாதனம் சொல்லுது, ஜாதி சொல்லுது, சித்து சொல்லுது, தத்து சொல்லுதுன்ட்டு மரமண்டத்தனமாக வாழக்கூடாது. பஞ்சாயம் பேசுகிறவன் 10 ஒப்பாட்டி வச்சுருப்பான், நீதி பேசுகிறவன் 10 ஒப்பாட்டி வச்சுருப்பான். எல்லாமே தெரியும் எனக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இந்த டைலாக் தான் அவன் மசுரில் தான் அவன் பேசுவீங்கள ஒழிய எவனும் அப்படி வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. துண்டை போட்டு தாங்கிட்டுங்க பார்ப்பான். நான் ஒருத்தன் கூட தான் பழகுனா, ஒருத்தி கூட தான் பழகணும் எவனாவது. அதான் பெரியார் பகுத்தறிவு. ஒரு மனைவிக்கு பிடிக்கல, அண்ணனுக்கு கூட பிடிக்கல, வேற கூட போ, இல்லை ஒருத்தரோட பிடிக்கல, நீ எப்படின்னா வாழ்ந்துட்டு போ. அது பெண்ணோட, அந்த பெண்ணோட இஷ்டம். அப்படிதான் போகணும். பழி வாங்கிறது, ஆசிட் அடிக்கிறது, கத்தியில் குத்துறது, இதெல்லாம் பெரியார் இஷ்டம் இல்லை. ஆணாதிக்கம். இதெல்லாம் என்ன ஆணுக்கு என்ன உரிமை அதே உரிமை பெண்ணுக்கும். இது உங்களுக்கு தப்பாக தெரியலாம். 2 பக்கமும் யோசிச்சா தப்பாக தெரியாது, ஒரு பக்கமே யோசிச்சா தான் தப்பாக தெரியும்.